தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். மிக மிக முக்கியமான வீடியோ. எல்லா வீடியோவுமே முக்கியம்தான். பட் இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷலானது. ஏன்னா நம்ம போடுற எல்லா வீடியோலையுமே நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீட் தேர்வு வேணும் அப்படின்னு சொல்கிறீங்க, நீட் தேர்வு வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்க. நீட் தேர்வு வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க, அதாவது மறுதேர்வு நீட் தேர்வு எல்லாருக்கும் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்களோட பர்சன்டேஜ் வந்து மிக மிக அதிகம். நாம் ஏற்கனவே வந்து ஒரு ஓட்டிங் வந்து கேட்டிருந்தோம். அந்த ஓட்டிங்கில் அதனோட பர்சன்டேஜ் வந்து ரொம்ப அதிகமாக கேட்டது வந்து நீட் தேர்வு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டவங்க தான் அதிகம். நீட் தேர்வு வேணாம் அப்படின்னு சொல்கிறவங்க, அதாவது மறுதேர்வு வேணாம் அப்படின்னு சொல்கிறவங்க பர்சன்டேஜ் கம்மி. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க. ஸோ இது தவிர இந்த அளவுக்கு மாணவர்கள் தங்களுடைய கருத்துக்களை சுதந்திரமாக பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பையும் வந்து மத்திய கல்வி அமைச்சகம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிற மெயினான விஷயமே. மத்திய கல்வி அமைச்சகம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மாணவர்களும் சரி பெற்றோர்களுமே சரி, இவர்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை சுதந்திரமாக நீங்கள் சொல்கிறதுக்காக ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணி, அந்த வெப்சைட்டில் நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் நீட் வேணும்னு சொன்னாலும் சரி, நீட் வேணான்னு சொன்னாலும் சரி, அல்லது நீட் தேர்வை எப்படி வைக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு இருந்தாலும் சரி, எதை வேணாமல் நீங்கள் தெரிவிக்கலாம். உங்களோட ஐடியா, சஜஷன்ஸ், உங்களுடைய கருத்துக்கள், இது எல்லாமே உங்களோட பரிந்துரைகள், உங்களுடைய ஐடியாக்கள், உங்களுடைய யோசனைகள், இது எதுவாக இருந்தாலுமே நீங்கள் சொல்லலாம். இது இல்லாமல் நீட் தேர்வுடைய முறைகேடுகள் இருக்கு இல்லையா, அந்த முறைகேடுகளை பற்றி நீங்கள் சொல்லணும்னு சொன்னாலுமே நீங்கள் சொல்லலாம். ஸோ அனைத்து விதமான கருத்துக்களையும் சுதந்திரமாக நீங்கள் சொல்வதற்கு உண்டான ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த வெப்சைட் என்ன அப்படின்னா, innovativindia.gov.in. டெஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் நான் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னு சொன்னால் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிடுது. அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும். அந்த அப்ளிகேஷனில் கிளிக் ஹியர் டு சப்மிட் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். அந்த சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுத்தா நீங்கள் அடுத்த பேஜுக்குள்ளே உள்ளே போயிடுவீங்க. அடுத்த பேஜுக்குள்ளே என்ன இருக்குன்னா, உங்களுடைய அந்த டீட்டெயில் என்ட்ரு பண்ணுறது சில டீட்டெயில் இருக்கும். ஓடிபிலாம் கொடுத்து ஃபோன் நம்பர் கொடுத்து என்ட்ரி பண்ணி லாகின் பண்ணி உள்ளே போகணும். உள்ளே போனதுக்கப்புறம் அதில் கேட்குற கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னாவே, அதாவது ஆன்சர் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை நீங்கள் அங்கே கொடுத்துட்டு லாஸ்ட்டாக ஃபைனல் சப்மிஷன் கொடுக்கலாம். ஸோ இந்த ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இது இல்லாத மத்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 7 பேர் தலைமையில் ஒரு 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 குழு வந்து அமைச்சாங்க. ஸோ அந்த குழுவோட பரிந்துரையின் பேரில் தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சஜஷன் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதற்கு யார் தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரோவுடைய முன்னாள் தலைவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து தலைமையேற்று இருக்காங்க. ஸோ அவர்களுக்கு கீழே தான் அவர்கள் சேர்ந்த ஒரு குழு தான் இங்கே 7 பேர் கொண்ட குழு. அந்த 7 பேர் கொண்ட குழுவின் தலைமையின் கீழே தான் வந்து இந்த வேலைகள் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. ஸோ மத்திய கல்வி அமைச்சகம் வந்து அடுத்த வருடம் நீட் எழுத போகிற மாணவர்களுக்கு இதுக்கப்புறம் எந்த தொந்தரவும் வரக்கூடாதுன்றதுக்காக நிறைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க திங்க் பண்ணி நிறைய விஷயங்களை கேதர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எப்படிலாம் வந்து யாருமே வந்து அதாவது நம்ம என்ன சொல்லுவோன்னா, எந்த ஒரு சிறு தவறுமே ஒரு எக்ஸாமில் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக என்னென்னலாம் வழிமுறைகளை ஃபாலோ பண்ணணுமோ அந்தந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுறாங்க. சரிங்களா? அதில் ஒரு முன்னோட்டம், அதில் ஒரு முதல் விஷயந்தான் இப்போ கேட்குற இந்த கருத்துக்கள் அப்படின்னு சொல்கிறது. ஏன் இந்த கருத்துக்களை கேட்குறாங்க அப்படின்னா, நிறைய பேர் நீங்கள் நியூஸ் சேனலாக இருந்தாலும் சரி, நம்மள மாதிரி யூடியூப் சேனலாக இருந்தாலும் எல்லா சேனல்லையுமே கமெண்ட் செக்ஷனில் போய் பாருங்கள். பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன விஷயங்கள் சொல்கிறாங்க மாணவர்கள் அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த முறைகேடுகள் தொடர்பாகவும் சரி, அதே போல் அவங்க கொடுக்குற ஐடியாக்கள், அவங்க கொடுக்குற சஜஷன்கள், பரிந்துரைகள் எதுவாக இருந்தாலுமே கமெண்ட்டில் கொடுக்குறீங்க இல்லையா, அந்த விஷயங்களை எல்லாமே கமெண்ட்லேயும் கொடுங்க. இந்த மாதிரி கொடுக்கறதுனால தான் மேபி அவங்களுக்கு அந்த ஐடியா வந்திருக்கலாம். நிறைய பேர் எல்லா சேனல்லையுமே நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ அதனால் அந்த ஐடியாக்கள் அவங்களுக்கு வந்திருக்கலாம். அதனால தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வெப்சைட்குள்ளே போயிட்டு அந்த செக் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் என்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் சொன்ன அந்த வெப்சைட் வந்து இதுதான். ஸோ இது வந்து கவர்மெண்ட் வந்து இப்போ ஒரு வெப்சைட்டை கொடுத்துருக்காங்க. innovate.mygov.in அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதுக்குள்ளே போய்ட்டு கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் டீட்டெயிலை என்ட்ரு பண்ணலாம், உங்கள் சஜஷனை கொடுக்கலாம். ஸோ இதை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னாவே கிளிக் ஹியர் டு சப்மிட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இது யார் தலைமையேற்று நடத்துகிறாங்க, என்னென்ன விஷயங்களுக்கு நீங்கள் வந்து சஜஷன் கொடுக்கலாம், ஐடியா கொடுக்கலாம் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதனோட டைம் லைன் அப்படின்றது ஜூலை மாதம் 7ஆம் தேதி லாஸ்ட் டேட்டு. அதற்குள்ளே நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். இப்போ என்ன செய்யணும்னா, இந்த கிளிக் ஹியர் டு சப்மிட் அப்படின்ற இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இது உள்ளே போனதுக்கப்புறம் டீட்டெயிலான, அதாவது ஓடிபிலாம் கொடுத்து உங்கள் ஃபோன் நம்பர், ஓடிபி, மெயில் ஐடிலாம் கொடுத்து லாகின் பண்ணிவிட்டு இப்போ உள்ளே போய்ட்டு உங்கள் கருத்துக்களை வந்து நீங்கள் தெரிவிக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் இப்போ பிஸியாக இருக்கிறதுனால கொஞ்சம் லோடிங் வந்து டைம் எடுக்குது. ஸோ இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கவர்மெண்ட்டோட வெப்சைட்டில் அடுத்த லிங்க் இங்கே பாருங்கள் ஓப்பன் ஆகிடுச்சு.
இதில் வந்து மெயில் ஐடி கொடுத்துருங்க. மெயில் ஐடி கொடுத்துட்டு நீங்கள் வந்து லாகின் வித் ஓடிபி அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஒரு விஷயம். அல்லது நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு கீழே வந்து மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு. இந்த மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு அப்படின்றது என்ன அப்படின்னா, ஏற்கனவே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரோ அல்லது இமெயில் ஐடியோ கொடுத்து நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொன்னால் ரெஜிஸ்டர் தான் பண்ணணும். அதை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் மேலே போய்ட்டு லாகின் பண்ணணும். ஃபஸ்ட்டு மெயில் ஐடி கொடுத்துட்டு அல்லது மொபைல் நம்பரை கொடுத்துட்டு லாகின் வித் ஓடிபி அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். அதுக்கப்புறம் ஓடிபி என்ட்ரு பண்ணிங்கன்னா அது லாகின் ஆகும். சரிங்களா? செகண்ட் டைம் பண்ணும்போது கீழே இருக்கிற அந்த 6 சொல்லி கொடுத்துருக்காங்க, கீழே இருக்கிறத வழியாக நீங்கள் உள்ளே போய்ட்டு சப்மிட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து அந்த வெப்சைட். அதை நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் மாணவர்கள் மீது யாராக இருந்தாலும், பேரண்ட் இருந்தாலும் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.